ஏற்கனவே இது இல்லாமல் வந்து நம்ம இந்த புது அரசு என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய வந்து லாங் டேர்ம் எஃபர்ட் புதுசாக வந்து திடீர்னு வந்து திட்டம் இல்லாமல் லாங் டேர்மாக ஃபார்மர்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படி மாதிரி வந்து புதிய அமைப்புகள் உருவாக்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன படம் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம், இது ஒரு 22 கோடியில் வந்து நம்ம அமைக்கிறோம்ல. தென்னை விவசாய ப்ராசஸிங், பிராண்டிங், பேக்கேஜிங், மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து பண்ண போகிறோம்ல. அது மார்க்கெட்டிங் மூலம் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு விவசாய வருமான மேம்பாட்டு ஆணையம், தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் இன்கம் என்ஹான்ஸ்மெண்ட் கமிஷன், இதெல்லாம் வந்து அமைப்பாக உருவாக போகுது இல்லை. என்னென்ன மெயினாக வந்து என்னென்ன ஃபார்மர்ஸ் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கறது, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் இன்ஜினியரிங் படிக்கும் பாரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி வந்து நம்ம இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது எகைன் அக்ரி மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம கைடன்ஸ் பேரை பார்த்துப்போம், நிறையா இண்டஸ்ட்ரி பார்த்துப்போம். அதே மாதிரி வேளாண் வணிக வழிகாட்டு மையம், அதே நம்மள மாதிரியே வந்து நமக்கு அக்ரி பிஸ்னஸ் கைடன்ஸ் பியூரோ நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம்ல. அவங்களுக்கு வந்து புதுசாக யாராவது தொழில் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் லிங்கேஜ் ஸ்கீம், என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அந்த மாதிரி உள்ள நிறைய அறிவுரைகள் வழங்குறதுக்கு நம்ம கைட் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம்ல. அதே மாதிரி வந்து வேளாண் நுண்ணறி மற்றும் சந்தை மகத்துவ மையம், அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ் அண்டு மார்க்கெட் எக்ஸலன்ஸ் சென்டர். இதுக்கு என்ன கேட்டால் வந்து நம்ம நிறைய உழவர் சந்தை இருக்குது, ஈனாம் சந்தை இருக்குது, ரெகுலேட்டரி மார்க்கெட் இருக்குது, எல்லா ப்ராடக்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த 4 மாதம் கழிச்சு என்ன விலை இருக்கும் வெங்காயத்துக்கு, 4 மாதம் கழிச்சு தக்காளிக்கு என்ன விலை இருக்கும், இப்போ நம்ம விளைவிக்கலாமல் வேணாமா, விதைக்கலாம் வேணாமல் முடிவு எடுக்கிறது வரியமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் நம்ம கொடுக்கும், ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் கொடுக்க போகிறோம்ல. இது இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து மத்திய மாநில அரசு திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படுத்த போகிறோம். அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள், அது எண்ணெய் வித்துக்கான திட்டம் வந்து நம்ம வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பயிர் வகைகளுக்கு வந்து 65 கோடி, உணவு எண்ணெய் வித்துகளுக்கு 138 கோடி, மொத்தமாக 203 கோடிக்கு வந்து வருஷம் பண்ணுறது. அதே மாதிரி தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், தமிழ்நாடு மில்லட் மிஷன் 63.81 கோடி. அது மாதிரி தமிழ்நாடு குறுதானிய இயக்கம், தமிழ்நாடு மைனர் மில்லட் மிஷன் 7.61 கோடி. இதெல்லாம் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ். இது அப்படியே நம்ம எதுவும் மாற்றாமல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மக்காச்சோளத்துக்கு உற்பத்தி மேம்படுத்துகிறோம் 36 கோடி. இதுவும் ஒன்றிய மாநில அரசு திட்டம். 3,47,000 ஏக்கரை கவர் பண்ண போகிறோம். அது மாதிரி உயிர் உரங்களுக்கு உதவி செய்தல், அது மாதிரி வந்து லிக்விட் பயோஃபர்டிலைசர் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, 3.56 கோடி கொடுக்க போகிறோம்ல. அதே மாதிரி மைக்ரோ இரிகேஷன் எகெயின் ஆன்கோயிங் ஸ்கீமுங்களா 785 கோடியில் வந்து நம்ம கொடுக்குறோம்ல. 2.23 லட்சம் ஏக்கர் அதில் பண்ண போகிறாங்களா. அதே மாதிரி பனைக்கு வந்து இப்போ பனை பாதுகாப்பு இயக்கம் வருஷம் 2 கோடி கொடுக்குறோம். இந்த வருஷம் அதே மாதிரி குறைக்காமல் கொடுத்துட்டோங்களா. அது மாதிரி வெங்காய சேமிப்பு கிடங்குகள், ஏன்னா வந்து நிறைய திடீர்னு விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும். அது சரி பண்ணதுக்கு நம்ம வந்து ஆனியன் ஸ்டோரேஜ் கோடவுன்ஸ் கிட்டத்தட்ட வந்து 57,000 மெட்ரிக் டன்னுக்கு கொள்ளளவு உள்ள 22 கோடி இந்த வருஷம் கொடுக்குறோம்ல. அதே மாதிரி வந்து வேளாண் இயந்திரமாக ஊக்குவித்தல், நீங்கள் அக்ரி மெக்கனைசேஷன் வந்து நான் முதலே சொன்னேன் 227 கோடி இந்த வருஷம் வந்து பண்ணுறோம் வேளாண் இயந்திரத்துக்காக. அதே மாதிரி வந்து பண்ணை குட்டைகள் உருவாக்குறது மற்றும் தூர்வாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 8.5 கோடி. அது மாதிரி டீசல் பம்ப் செட் பதில் வந்து சோலார் பம்ப் செட் வருஷத்துக்கு 1000 சொன்னோம், அதுவும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து போலூர்லேயும் வந்து அம்மூர்லேயும் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் குடோன் 1000 மெட்ரிக் டன் உள்ள மாதிரி ஸ்டோரேஜ் குடோனுங்களா. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஏர்போர்ட் போட்டுருக்கு அது பக்கத்தில் உள்ள நம்மளுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஒரு 3 இடத்த பண்ண போகிறோம். அதே மாதிரி விதை சான்றிதழ் துறையாக QR கோடு சான்றிதழ் டைப், எதுக்குன்னா ட்ரேசபிலிட்டி, யார் உற்பத்தி பண்ணது, யார் சர்டிஃபை பண்ணாங்க, எங்கே பேக் ஆச்சு, எங்கே ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா. ஏன்னு கேட்டால் எங்கேயாவது விதை முளைக்கலன்னா யார் உற்பத்தி ஆனதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக அதை நம்ம QR கோடு உள்ளிட்ட சான்றிதழை வழங்க போகிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒரு சொல்லிடுறேன் உங்களுக்கு, நம்ம வந்து 4-5 இடத்துல நம்ம வந்து விவசாயிகளுடைய கேட்பு கூட்டம் நடத்துகிறோம், அவங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். இல்லை சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னைலாம் சென்னை நீங்கள் வந்துட்டீங்களா, அவங்க கோரிக்கை அடிப்பில் இந்த பட்ஜெட் சேர்த்த திட்டங்கள் தான் நம்ம சொல்ல வரோம். உயிர்மை வேளாண் முறைக்கு வந்து சிறப்பு தொகையை கேட்டாங்க. நம்ம இந்த வருஷம் ஏக்கர் 4,000, 2 ஏக்கர் வரைக்கும் நம்ம 8,000 கொடுக்க போகிறோம்ல. அதே மாதிரி நெல் உற்பத்தி மானியம், நெல் விதை விநியோக மானியம் கேட்டாங்க, அது நம்ம இந்த வருஷம் கொடுக்குறோம். நான் முன்னாடி சொன்னீங்களா. அது மாதிரி திரவ வடிவிலான காட்டுப்பன்றி விரட்டி கேட்டாங்க, கொடுக்குறோம். சீமை கருவியல் மரங்களை அகற்றுறது கேட்டாங்க, அது நம்ம பட்ஜெட் சேர்த்துருக்கோம்ல. பசுந்தாள் வரைக்கும் வந்து விதைக்கு வந்து 100% கேட்டாங்க, நம்ம 75% இப்போ கூட்டிருக்கோம். நம்ம உழவு மானியம் கேட்டாங்க, அதுவும் நம்ம ஒத்துக்கிட்டோம். அது மாதிரி திரவ உயிர் உரங்கள் அதுவும் 75% கேட்டாங்க, அதுவும் ஒத்துக்கிட்டோம். ஏன்னா 50% கொடுத்தோம், இப்போ 75,000 உயர்த்தி கொடுத்துருக்கோம்ல. அது மாதிரி growth ப்ரோமோட்டர் சொன்னால காட்டன் பிளஸ், சுகர் கேன் பூஸ்டர்ஸ், ரைஸ் ப்ளூம், அதெல்லாம் வந்து 70% நம்ம டிஎன்ஏ பண்ணுறாங்க. நல்ல அருமையான ப்ராடக்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம விவசாயிகள்லாம் பயன்படுத்திருக்காங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணுறோம்.
அது மாதிரி சாமந்தி மலருக்கு வந்து எல்இடி லைட்டுகள், அதுவும் விவசாயி கேட்டது தான். அப்புறம் வந்து தார்பாய்கள் எகைன் வந்து தஞ்சாவூர் விவசாயி கேட்டாங்க, அதுதான் வந்து சேர்த்துக்கோங்கள. அது மாதிரி தென்னை டானிக்கு ரொம்ப முக்கியமானது, அது வந்து நம்ம கேட்டாங்க, அதை 75% கொடுக்குறாங்களா. வேறுவாடல் நோக்கி திருப்பி கேட்டாங்க, அதுவும் நம்ம அதெல்லாம் அவங்க சொன்னதுதான் சேர்த்துக்குவாங்களா. இது மாதிரி கலர் ஊர் நிலையங்களை வந்து சீர்திருத்தம் பண்ணு கேட்டாங்க, அதுவும் நம்ம படிச்சு சேர்த்துக்குவாங்களா. அப்புறம் மா கொய்யாக்கு பல உரை, வாழைக்கு குலை உரை கேட்டாங்க, அதுவும் நம்ம சேர்த்துக்குவாங்களா. அது மாதிரி தமிழ்நாடு தென்னை பதப்படுத்து கழகம் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அமைப்பா கொடுங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு கேட்டாங்க, அதுவும் நம்ம பண்ணிடுவாங்களா. அது மாதிரி ட்ரோன் இயக்க ஒரு பயிற்சி கொடுங்க, பைலட் லைசன்ஸ் வாங்கி தராங்க, அதுவும் நம்ம சேர்த்துக்கோங்க ஸ்கீம்ல. அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு எங்களுக்கு சந்தைப்படுத்த கேட்டாங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க நம்ம. அப்புறம் வந்து வேளாண் இயந்திரங்கள் இயக்குபவர்கள் நிறைய கம்பைன் ஹார்வெஸ்ட் வந்துருச்சு, சுகர்கேன் ஹார்வெஸ்ட் வந்துருச்சு, ஜேசிபி டிரைவர் இப்போ இல்லைன்றாங்க, அதுக்கு நம்ம பயிற்சிக்கு இந்த வருஷம் பட்ஜெட் சேர்த்துட்டோம்ல. அது மாதிரி ரொம்ப நாள் வந்து இங்கே வந்து தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் நம்ம மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் கேட்டாங்க, அது இந்த வருஷம் சேர்த்துருவோம், ரொம்ப நாளுக்கு சேர்த்துருவாங்களா. அது மாதிரி கோழிக்கழிவு மெயினாக வந்து குறிப்பாக வந்து அந்த நாமக்கல் கரூர் நிறைய இருக்குது, அதை எப்படியாவது கட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு 1 கோடி ஒதுக்கிடுவாங்களா. இதெல்லாம் தான் நம்ம இந்த வருஷத்தை விவசாயிகள் கேட்டுக்கொண்டது கேட்டதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம்.